ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரேம் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃப்ரேமு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஸ்டிச்சு கண்ட்ரோல் வராது. நான் இங்கே ரவுண்ட் வுட்டன் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சைஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே 12 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இப்போ பாப்லின் கிளாத் நான் யூஸ் பண்ணுறேன். ப்ராக்டிஸ்க்கு இது ரொம்ப நல்ல ஆப்ஷன். கிளாத்து ஃப்ரேம்குள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது ரிங்கிள்ஸ் இருக்கக்கூடாது. கிளாத்து நல்லா ட்ரம்மு மாதிரி டைட்டாக இருக்கணும். லூஸாக இருந்தாலும் ஸ்டிச்சு அன்ஈவனாக வரும். இப்போ ஃப்ரேம் டைட்னஸ் செக் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃப்ரேமை டேபிள் கார்னரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ரெஞ்ச் மாடல் கிளாம்ப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாம்ப் யூஸ் பண்ணால் ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம உட்காந்த இடத்துலேருந்து கையை தான் நம்ம மூவ் பண்ணி ஸ்டிச்சு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்ற ஸ்டாண்ட்லலாம் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் அதை நம்ம சௌரியத்துக்கு மாற்றி அதை ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்டிச்சு நம்ம எல்லா டைரெக்ஷன்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வளோ பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே ரெஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி அதை கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் கிளியராக காட்டியிருக்கேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் டியூலிப் 14 நம்பர் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதுவே யூஸ் பண்ணுங்கள். த்ரெட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டினரி நூல் இருக்குது இல்லைங்களா, டெய்லர் நூல், அதுலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சில்க் த்ரெட்டுனால் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டினரி நூலையே யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டுக்கு மாறிக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சில்க் த்ரெட் கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் த்ரெட் கட்டிங் இஷ்யூ வரலாம். கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆன அப்புறம் சில்க் த்ரெட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஆர்டினரி த்ரெட் யூஸ் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் த்ரெட்டை நாட் பண்ணிக்கோங்க. ஒரு கார்னரில் எப்படி ஹோல்டு பண்ணணுங்கிறது நான் காமிச்சிருக்க மாதிரியே நீங்களும் ஹோல்ட் பண்ணி ஃப்ரேமுக்கு கீழே இருந்து நீடில் மேலே கொண்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டு நாட் போடணும். போட்டுட்டு நான் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் அதை கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு வாங்க. நீடில் மேலே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா மூமெண்ட் நல்லாவே புரியும். நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். நீடில் கிளாத்துக்குள்ளே குத்துங்க. த்ரெட் டைரெக்ஷனில் வச்சு சுற்றுங்க. த்ரெட்டை ஜென்டிலாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஃபேப்ரிக் லேயருக்கும் செயின் லூப்புக்கும் நடுவில் நீடில் வரும்போது நீடில் கொஞ்சம் திருப்பி மேலே எடுத்துக்கோங்க. திரும்பவும் இதை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணணும். மறுபடியும் குத்தணும், த்ரெட் டைரெக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க, சுற்றணும், இழுக்கணும். நீடில் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். லூப்பு ஷேப்பு கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக ஃபார்ம் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. குத்துற டிஸ்டன்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் பொறுமையாக குத்தணும். எவ்வளோ அழகாக சின்னதாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ செயின் ஸ்டிச்சு நல்லா வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் லாங் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராக்டிஸில் அது வந்துடும். அதெல்லாம் க்ளீனாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மேலே எப்படி அது நம்ம ஹோல்ட் பண்ணி பண்ணுறோங்கிறது அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீடில் எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீடில் சைடில் ரேண்டமாக பிடிக்கக்கூடாது. எப்போவும் 90 டிகிரி ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் தான் பிடிக்கணும். நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் டு த ஃப்ரேம் 90 டிகிரி. ஃப்ரேமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், தம்ப் யூஸ் பண்ணி எப்படி நான் காட்டியிருக்கனோ அதே மாதிரியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும். ஓவர் ப்ரெஷர் அதிகமாக நீங்கள் போட வேண்டாம். ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக பிடிச்சிக்கோங்க. பழக பழக அது வந்துடும். இந்த மூமெண்ட்டை ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்பீடு முக்கியம் இல்லை, இதோட கண்ட்ரோல் தான் முக்கியம். நெக்ஸ்ட் வீக்கில் பேசிக் ஸ்டிச்சஸ் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you soon.